ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உலக புகழ்பெற்ற குருவாயூர் கோவிலுக்கு ஒன் டே ட்ரிப்பாக எப்படி போயிட்டு வரலாங்கிறத பற்றியும் அங்கே எந்தெந்த பிளேஸை போகலாங்கிறத பற்றியும் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம போய் வீடியோக்குள்ளே போகலாம். குருவாயூருக்கு சென்னையிலேருந்து நம்ம ட்ரெயினில் தான் போனோம். ட்ரெயின்னு சொன்னோடனே நிறைய பேர் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் குருவாயூர் எக்ஸ்பிரஸில் போனால் ரொம்ப லேட் ஆகும். அதனால் நாங்கள் எப்படி போன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தாம்பரத்துலேருந்து குருவாயூருக்கு போகிற டைரெக்டான ஒரு ட்ரெயின். இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 20 மணி நேரம் 50 நிமிஷம், அதாவது கிட்டத்தட்ட 21 மணி நேரம் ஆகுதுங்க. தாம்பரத்திலிருந்து குருவாயூர் இறங்குறதுக்கு ரீச் ஆகிறதுக்கு 21 மணி நேரம் காட்டுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 515 ரூபா. அது மட்டும் இல்லாமல் 21 மணி நேரம் ஆகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து திருச்சி, திருநெல்வேலி, நாகர்கோவில் வழியாக போகிறதால 21 மணி நேரம் காட்டுது. ஆனால் இதுவே நம்ம சென்ட்ரலில் இருந்து திருச்சூர் போயிட்டு அங்கேருந்து போகலாம். சென்ட்ரலேருந்து திருச்சூர் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 மணி நேரத்தில் நம்ம திருச்சூர் ரீச் ஆகிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வழியாக போகிறதால சீக்கிரமே ஒரு 9 மணி நேரத்துலேயே திருச்சூர் வந்து ரீச் ஆகிடும். இதோட டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா 390 ரூபா தாங்க. ஸோ நம்ம புக் பண்ணது சென்ட்ரலேருந்து திருச்சூர் போயிட்டு அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி தான் போனோம். ஏன்னா தாம்பரத்துலேருந்து குருவாயூர் போகிறதுக்கு 21 மணி நேரம் ஆகுன்றதால தான் நம்ம சென்ட்ரல் போயிட்டு அங்கேருந்து திருச்சூர் போயிட்டு போனோம். நம்ம ரிட்டன் வரும்போது மட்டும் குருவாயூர்லேருந்து டைரெக்டாக தாம்பரம் வந்தோம். அதே 20 மணி நேரம் தான் ஆச்சு. ஏன்னா நம்ம போனது மே மந்த் போனோம், கொஞ்சம் லீவுன்றதால பசங்க கொஞ்சம் டே ட்ரெயின் அதுவே. ஸோ கொஞ்சம் சுற்றி பார்க்கறது ஈஸியாக இருக்குன்றதால நம்ம வந்து ரிட்டன் வரும்போது குருவாயூர் எக்ஸ்பிரஸில் வந்தோம். சென்னை சென்ட்ரலிருந்து கோயம்புத்தூர் வழியாக நம்ம திருச்சூர் வந்துட்டோம். திருச்சூர் வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலிருந்து கரெக்டாக 9 மணி நேரம் ஆச்சு. இந்த திருச்சூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்த உடனே வெளியே வந்து ஒரு 5 to 10 நிமிஷம் நம்ம வாக் பண்ணி போனாலே இந்த திருச்சூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆகிடலாம். இந்த திருச்சூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா குருவாயூருக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் இருக்குங்க. 5 நிமிஷத்துக்கு இல்லை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஃப்ரீக்வெண்ட்டான பஸ் சர்வீஸ் இருக்குது. இங்கிருந்தால் நம்ம குருவாயூருக்கு பஸ்ஸை பிடிச்சி போனோம். இந்த திருச்சூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து குருவாயூர் பஸ் ஸ்டாண்டு ரீச் ஆகிறதுக்கு கரெக்டாக 45 மினிட்ஸ் ஆச்சுங்க. பஸ்ஸில் டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 35 ரூபா வந்து சார்ஜ் பண்ணாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குருவாயூர் பஸ் ஸ்டாண்டு. கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸே நம்ம ரீச் ஆகிடும். இந்த குருவாயூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி ஒரு 500 மீட்டர் வாக் பண்ணி போனாலே போதுங்க, பக்கத்தில் ஒரு டார்மிட்டரி வந்துடும். இந்த டார்மிட்டரியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த டார்மிட்டரி பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதையும் பாருங்கள். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த டார்மிட்டரியில் தான் வந்து பார்த்திங்கன்னா கிளாக் ரூம் இருக்குது, ஃப்ரெஷ்அப் இருக்குது. நம்ம ஒரு சின்னதாக தூக்கம் போனாலும் அதுக்கும் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ இங்கே நம்ம ரீச் ஆகிட்டு இங்கே நம்ம லக்கேஜெல்லாம் வச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம கோயிலுக்கு போனோம். இந்த டார்மிட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸுக்கு வந்து செப்பரேட்டாகவும் ஜென்ஸுக்கு செப்பரேட்டாகவும் இந்த ரெஃப்ரெஷ் பண்ணுற இடம் இருக்கும். ஸோ நம்ம இங்கே தான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம கோயிலுக்கு போனோம். நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தான் கோயிலுக்கு போனோம். இந்த கோயிலுக்கு நம்ம போகிறப்போ நட சாத்திட்டாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கோயில் பார்க்க முடியல. அதெல்லாம் நாங்கள் மதியமாக கோயிலுக்கு போகாமல் நம்ம அங்கேருந்து ஒரு 2 பிளேஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 4:30 தான் நம்ம இங்கே மறுபடியும் வந்து நம்ம சாமி தரிசனம் பண்ணோம். ஸோ நீங்கள் போகிறப்போ அந்த கோவில் அந்த விசிட்டிங் டைம் வந்து மறக்காமல் பார்த்துங்க. இந்த கோவிலை பற்றி, இந்த குருவாயூர் கோவிலை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு போஸ்ட் பண்ணியிருப்பேன், அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். நம்ம இங்கே கோயிலுக்கு போனப்போ கோவில் நட சாத்தி இருந்ததால் நம்ம இங்கிருந்து மம்மியூர் டெம்பிள் பக்கத்தில் இருக்கிற மம்மியூர் சிவன் கோவிலுக்கு நம்ம போனோம். இந்த குருவாயூர் டெம்பிளோட குளத்துக்கு பக்கத்தில் அங்கேருந்து கொஞ்சம் வாக் பண்ணி போனாலே மம்மியூர் சிவன் டெம்பிளை நம்ம ரீச் ஆகிடலாம். இதுதான் மம்மியூரில் இருக்கிற சிவன் டெம்பிளுங்க. குருவாயூர் டெம்பிள் இருந்து இந்த டெம்பிளுக்கு வாக் பண்ணியே போயிடலாம். நாங்கள் வாக் பண்ணி தான் வந்தோம். ஸோ இந்த டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குருவாயூர் போனீங்கன்னா கட்டாயமாக இந்த டெம்பிளை பார்க்கணும். அப்போ தான் குருவாயூர் போன ஒரு முழு திருப்தி, முழு பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அங்கே நட சாத்தியிருந்தாலும் நேராக நம்ம இங்கே வந்துட்டு இந்த சாமியை பார்த்துட்டு இங்கே சிவனை தரிசிச்சுட்டு இங்கே சிவனை வணங்கிட்டு இங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி பக்கத்தில் இருக்கிற எலிஃபண்ட் கேம்புக்கு போயிட்டோம். இந்த கோவிலை ரொம்ப சூப்பராகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் அம்பாலும் சிவனும் நல்ல அருமையாக எங்களுக்கு காட்சி கொடுத்தாங்க. இங்கேருந்து தான் நம்ம ஒரு ஆட்டோ பிடிச்சி பக்கத்தில் இருக்கிற எலிஃபண்ட் பார்க்குக்கு நம்ம போனோம்.
இங்கே இருந்து எலிஃபென்ட் கேம்ப் வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவுக்கு 100 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. இதுதான் எலிஃபென்ட் கேம்ப். சும்மாவே சொல்லக்கூடாதுங்க, இந்த எலிஃபென்ட் கேம்ப் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேலே யானைகள் இருக்குங்க. எல்லா யானையுமே அவங்க சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பார்க் வந்து பார்த்திங்கன்னா குருவாயூர் டெம்பிளுக்கு சொந்தமான பார்க்குங்க. இங்கே இருக்கிற யானைகள் எல்லாமே குருவாயூர் டெம்பிளுக்கு தானமாக கொடுத்த யானைகள் தான். இந்த குருவாயூர் எலிஃபென்ட் பார்க்கை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். இந்த எலிஃபென்ட் பார்க்கை முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம மறுபடியும் அந்த டார்மிட்டரிக்கு வந்துவிட்டோம். டார்மிட்டரிக்கு பக்கத்துலேயே நிறைய ஹோட்டலாக இருந்தது. அங்கேயே ஒரு கடையில் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த டார்மிட்டரியிலே 6 மணி நேரம் தூங்குறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம அதை புக் பண்ணி நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். இங்கே சின்னதாக ஒரு ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்கே போகணுன்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறுபடியும் நம்ம டார்மிட்டரியிலேருந்து ஈவினிங் ஒரு 4:30க்கு கோயிலுக்குள்ளே வந்தோம். ஸோ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்தது. ஒரு 1 ஹவருக்குள்ளேயே நம்ம சாமி தரிசனம் பார்த்துட்டோம். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தரிசனமும் இருக்குது, ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனமும் இருக்குது. ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனுக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நம்ம பீச்சுக்கு போயிட்டோம். நம்ம இப்போ இருக்கிறது குருவாயூரில் இருக்கிற செவ்வாட் பீச். இந்த பீச்சில் இருக்கோம். இங்கே வரத்துக்கு நைட் டைம் ஆகிடுச்சு. நைட்டில் தான் வந்திருக்கோம். ஸோ கபியும் தர்ஷனம் விளையாடிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 60 ரூபா. இப்போ இதில் ஏறிட்டு அதில் வா, இதில் ஏறிட்டு அதில் வா, இதில் ஏறிட்டு அதில் வா, இதில் ஏறிட்டு ரெட் கலரில் வா, ஏறு தர்ஷன் இங்க பாரு. அதுல ஏற முடியாது. இதுல ஏறிட்டு இதுல வரணும். இங்க பாரு அம்மா, பாரு தர்ஷு. இதுல ஏறிட்டு மேல போய் நம்ம இப்போ டிராகன் ரைட் போகிறோம். குருவாயூர் செபட் பீச்சில் ஒரு ரைடு வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபீஸ். குருவாயூர் டெம்பிள் இருந்து அந்த பீச் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 200 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. ஏன்னா அது ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்தது. போகிறதுக்கு வந்து 200 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் பீச்சுக்கு போயிட்டு ரிட்டன் வந்து டார்மிட்டரி வந்தோம். ஏன்னா நம்ம லக்கேஜில் டார்மிட்டரியில் வச்சுட்டு தான் நம்ம பீச்சுக்கு போனோம். ஸோ ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா 150 ரூபா சார்ஜ் பண்ணாங்க பீச்சு போயிட்டு வரதுக்கு. ஸோ நம்ம ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் டார்மிட்டரி வந்தோம். டார்மிட்டரி வந்து நம்ம லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டோம். ஹோட்டலில் சாப்பிட்டதுக்கப்புறமா டார்மிட்டரியிலேருந்து எங்கள் லக்கேஜெல்லாம் அங்கே எடுத்துட்டோம். ஏன்னா லக்கேஜ் வச்சுட்டு எல்லா இடத்துக்கு போகிறது கஷ்டம்னு சொல்லிவிட்டு நாங்கள் காலையிலே வந்து லக்கேஜ் வந்து டார்மிட்டரியிலே வச்சுட்டோம். ஸோ டார்மிட்டரியில் லக்கேஜ் வச்சுட்டதுக்கப்புறமா தான் நம்ம கோவிலுக்கு போயிட்டு அங்கேருந்து பீச்சுக்கு போயிட்டு ரிட்டன் டார்மிட்டரி வந்துட்டு பக்கத்தில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டார்மிட்டரிலேருந்து நம்ம லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு அங்கே வந்து ஃபுல்லாக நம்ம செட்மெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நம்ம குருவாயூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. அங்கேருந்து குருவாயூர் ரயில்வே ஸ்டேஷன் வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்கும், அதுக்கு 80 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. டார்மிட்டரிலேருந்து நம்ம குருவாயூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. குருவாயூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம சென்னைக்கு தான் ட்ரெயினில் வந்தோம். ஏன்னா நம்ம போகிறப்ப தான் கோயம்புத்தூர் வழியாக நம்ம திருச்சூர் போயிட்டு திருச்சூர்லேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி போனோம். ஆனால் ரிட்டன் வரும்போது நம்ம அப்படி வரல. ஏன்னா டே ட்ரெயின் வந்து குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வந்து டே ட்ரெயின். ஸோ பசங்களை கொஞ்சம் பகலில் போகிற ட்ரெயினில் வந்து கொஞ்சம் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ற ரீசனில் தான் நம்ம ரிட்டன் வரும்போது குருவாயூர் எக்ஸ்பிரஸில் நம்ம டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம்.
ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா ட்ரெயின் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. குருவாயூர்லேருந்து நம்ம தாம்பரம் வரத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா 20 ஹவர்ஸ் வந்து ட்ரெயின் ஜர்னி ஆச்சு. பகல் வந்து பார்த்திங்கன்னா மதுரை, திருநெல்வேலி, திருச்சி இப்படிலாம் வந்து சுற்றிட்டு கொஞ்சம் டைம் பாஸ் ஆச்சு எங்களுக்கு. நீங்கள் ஒரு வேளை நீங்கள் குருவாயூர் போகிறீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வந்து இந்த குருவாயூர் ட்ரிப் வந்து ஒரு பட்ஜெட் ட்ரிப்பாகவே முடிஞ்சதுங்க. ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி குருவாயூர் போயிருந்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்டை கீழே ஷேர் பண்ணுங்கள். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அனைவருக்கும் அந்த குருவாயூர் அப்பனோட அருள் கிடைக்கட்டும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.